ஜனநாயகன் படத்தை பத்தி எனக்கு தெரியாதுங்க. ஆனா நான் சொல்ற வரைக்கும் என்னன்னா, நான் பத்திரிகையில் உங்க பத்திரிகையில் சில நாளேடுகள் நான் படிச்சேன். நானு இந்தந்த காரணங்களுக்காண்டி சென்சார் போர்டுல வந்து சில பேர் அதிகாரிகள் வந்து இந்த படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுல வேறுபடுறேன். நீங்க இப்ப சில சமீப காலங்கள்ல சில வருடங்கள் சில படங்கள்லாம் வந்திருக்கு. குறிப்பா வந்து வடநாட்டுல வட மாநிலங்கள்ல சில ஹிந்தி படங்கள்லாம் வந்திருக்கு. அந்த படங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் ஏற்படுத்த தாக்கத்தினால இந்து முஸ்லிம் இந்து இஸ்லாமியர்கிட்ட பயங்கரமான ஒரு பகை உருவாக்கி இருக்குது. இரு சமூகங்களோட ஒரு வெறுப்புணர்ச்சி தூண்டி இருக்கு. அப்படி அந்த படங்கள்லாம் வெளியே வந்து அந்த படத்தை பார்த்து நம்முடைய சில நம்மளோட பாஜகவை சார்ந்த சில அரசியல் கட்சி சில தலைவர்கள் பொறுத்த வரைக்கும் பாராட்டி இருக்கிறாங்க, ரிவ்யூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது அரசியல் காரணத்துக்காண்டி அவர் சகோதரர் விஜய்க்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கறதுக்காண்டி தான் இதை வந்து செஞ்சிருக்க நான் பாக்குறேன். தேர்தல் நெருங்கிருச்சு, ஒவ்வொரு கட்சியும் அதிக கூட்டணி கட்சியோட நிறைய சீட்டு வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க எவ்வளவு சீட்டு வேணும்னு எனக்கு இதை எங்க கேள்வி யாருக்கிட்ட கேட்கணும்னா, மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் தலைவர் வைகோட்டு கேட்கல, பக்கத்துல அண்ணன் மாவட்ட செயலர் இவரெல்லாம் சீனியர், இவரெல்லாம் அந்த பதில் சொல்லலாம். நான் ஒரு கத்துக்குட்டி வந்தே வந்து 4 வருஷம் ஆச்சு, எல்கேஜி. இனியும் இந்த பதிலாம் நம்மளால சொல்ல முடியும். எத்தனை இது அது சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. கட்சியுடைய வெறும் முதன்மை செயலாளர் தான், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். இது சொல்லக்கூடிய உரிமையும் கிடையாது. கட்சி தலைமை முடிவெடுக்கும். கட்சி தலைமையும் கூட்டணி தலைமை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவங்க சேர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. ஏங்க நீங்க ஓட்டு போட்டு தீப்பெட்டி மறந்துட்டீங்க. அது எல்லாமே இப்ப நான் நிக்கும் போது அந்த சூழ்நிலையில அது உணர்வுகளின் வெளிப்பாடு. நான் முடிவு எடுத்தேன். நான் அதை கூட வந்து சில பேர் விமர்சிக்கலாம், இவர் எப்படி இவர் முடிவு எடுக்கலாம், தலைமை கூட்டணி கட்சி தலைமையில முடிவு எடுத்திருக்கணும். அன்னைக்கு அந்த ஒரு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஒரு முடிவுங்கிறது கட்சி தலைமை தான் முடிவு எடுக்க முடியும். கூட்டணி தலைமையோட பேசிட்டு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுப்பாங்க நம்புறோம். அது அது நீங்க அண்ணன் கமலஹாசன் முடிவெடுத்தார், அது கட்சியோட தலைவர் முடிவெடுக்கிறாரு. மதிமுக படி இந்த கட்சியோட தலைவர் யாரு, தலைவர் வைகோ, அவர் தான் முடிவெடுப்பாரு. நான் அதிகபட்ச சொல்லி அடுத்து கார்ல நம்பர் வசம் வாங்குறதுக்கா தயவுசெய்து ஆள விடுங்க. நன்றி. அவங்க கோரிக்கைகள் வந்து சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாததுக்கு சில என்ன காரணங்களுக்கு நம்முடைய துறை சார்ந்த அமைச்சர்களும் மாண்பு முதலமைச்சரான தளபதியை விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் பொறுத்த வரைக்கும் சில இதெல்லாம் பரிசீலனை இருக்கு. தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேர்தலுக்கு கிடையாது, நிதி பற்றாக்குறையினால சில விஷயம் முக்காசி விஷயம் செய்யாத விஷயங்கள் செய்ய முடியாத சில நிறைவேற்ற முடியாத சில வாக்குறுதி எதனாலங்கிறது நிதி பற்றாக்குறைங்கிறது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அது முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார், துறை சார்ந்த அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க. அந்த சில முடியாத விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் அதுலயும் சிலது செய்ய முடியுமா, அப்ப பேச்சுவார்த்தை உங்களுக்கே தெரியும், 2 மாசம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சிலது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க, சிலது பொறுத்த வரைக்கும் முயற்சி செய்வோம்னு சொல்லியிருக்காங்க.